ஹலோ பீப்புள், எப்படி இருக்கீங்க? வீச்சு கைலாசாவோட செகண்ட் எபிசோடு இது. இந்த எபிசோடில் நம்ம சின்ன ஒரு அழகான கிராமத்தை நான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ ட்ரிவாண்டத்தில் இந்த கோவில் மிக மிக ஃபேமஸான கோவில், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். காலைல கோவில் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இங்கே சில தேங்காய் உடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அது மட்டும் இல்லை, நிர்மாலயத்துக்கே அந்தளவுக்கு கூட்டம் வரும். ஸோ நிர்மாலயம் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, கோவில் ஓப்பன் பண்ணும்போது நம்ம கோவிலில் சாமியை தரிசனம் பண்ணுறோம்ல, அதுதான் நிர்மாலயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கடவுள் வந்துட்டு ப்ரீவியஸ் டேயோடு அந்த அலங்காரத்தில் அப்படியே இருப்பாங்க. ஸோ அந்த நிர்மாலய தரிசனம் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ ஒரு மண்டல காலம், அதாவது 41 days தவறாமல் நம்ம நிர்மாலய தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது தான் அதோட நம்பிக்கை. ஸோ இன்றைக்கும் அந்த கோவிலில் நிர்மாலயத்துக்கு அவ்வளோ கூட்டம் வரும். ட்ரிவாண்டத்துலேயே வேர்ல்டு ஃபேமஸான கோவில் தான் அது, இந்த கோவில் தான். இந்த கோவிலோட பேர் பழவங்காடி பிள்ளையார் கோவில் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பழவங்காடி அப்படிங்கிற இடத்தோட பேர். ஸோ நீங்கள் யாரை கேட்டாலும் இந்த இடத்த கரெக்டாக கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான கோவில். கரெக்டாக லேண்ட்மார்க் சொல்லணுன்னா இது வந்து ஈஸ்ட் ஃபோர்ட் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்குது. அது நீங்கள் சொல்ல தேவையில்லை, கோவில் பேர் சொன்னாலும் போதும். அக்ராஸ் ட்ரிவாண்ட்ரம் எந்த ஆட்டோக்காரனாலும் கரெக்டாக அவங்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். இந்த ட்ராவல் கண்டினியூ பண்ணுறது முன்னாடி இன்னொரு குட்டி பிரேக் ஒன்று இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். நம்ம யூஷுவல் பிரேக் தான். வாங்க டீ அடிக்கலாம். ஆன் த ரூட்டில் இருக்கிற டீ ஷாப் இது. இந்த ஷாப் பேர் வடகடா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா பாப்பனங்கூட பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்குது. இன்றைக்கி எந்த ஊரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத, ஊரோட பேரை நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். அந்த ஊரோட நேம் போர்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஊரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து அழகான க்யூட்டான ஒரு சிவன் கோவில் இருக்குது. ரொம்ப ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ண ஒரு சிவன் கோவில். அதுக்கப்புறம் ஒரு மாடர்ன் கோவில், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ராம மடம். இது மூணும் தான் நம்ம இந்த வீடியோ கவர் பண்ண போகிறோம். லெட்ஸ் பிகின். இது ஊர்கோவில், ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் டெம்பிள். செம்ம பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. வெளிப்பிரகாரமும் சரி உள் பிரகாரம் சரி ரொம்ப நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கருங்கல் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ராங்கான ஒரு பில்ட் இது. ஸோ இங்கே சிவன், பிள்ளையார், நாகராஜர், இது மூணும் தான் இந்த கோவிலில் இருக்கிற மெயின் சாமி அப்படின்னு சொல்கிறது. சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் ஏன் பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கோவில் பார்க்க நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ரியலி குட். ஸோ இந்த ஊர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணாதீங்க. வாங்க நெக்ஸ்ட் கோயிலை பார்க்கலாம். இதுவும் ஒரு ஊர் கோவில் தான், மாடர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதையும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காட்.
ஸோ மாடனாக தெரியும், நம்ம ஊர்காவன்னு சொல்லுவோம்ல, மாடன் சொல்லலாம், ஐயனார் சொல்லலாம். ஸோ மாடன், ஐயனார், கருப்பண்ணசாமி இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சிவகணம் அப்படின்னு வேணா சொல்லலாம். அந்த மாதிரி டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த டேட்டில் இந்த மாடன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ராமடம் ஓல்டஸ்ட் ஃபோட்டோலாம் நீங்கள் பார்க்கலாம். லவகுஜா ராமர் அனுப்பின அஸ்வமேதத்தை தடுக்கிறாங்க. தேடி வந்த ஆஞ்சநேயர் தோக்கடிக்கப்படுறாரு, லக்ஷ்மணன் தோக்கடிக்கப்படுறாரு, கடைசியில் ராமரே வர்றாரு. இட்ஸ் அ கிளாசிக் ஸ்டோரி. இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தோல்வியை காணாதவர் ஹனுமார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மைதான், எங்கேயும் அவர் தோக்கல. அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. அது இதுதான் இந்த ஊரோட ராமமடம். ஜெய் ஸ்ரீராம். ஸோ அவ்வளோதான், சின்ன ஊர், அழகான ஊர். இது ஆக்சுவலாக ஒரு சின்ன வில்லேஜ். இது இப்போ காங்கிரீட்லாம் பண்ணி ஒரு டவுன் மாதிரி மாற்றிட்டாங்க. பட் முன்னாடி இது வந்து ரொம்ப அழகான க்யூட்டான வில்லேஜாக இருந்துச்சு. இங்கே குளமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். It's a good visit. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சது, இங்கே வரணும்னு நினைக்கிறீங்களோ அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஊரோட பேர் புலியூர் குச்சி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.